Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில், சார் எனக்கு வந்து தமிழ் வந்து எழுதுறதோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறது கூட படிச்சுருவேன் சார், ஆனால் எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதாவது ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பேப்பருக்கு பாருங்கள், GE 3152 இந்த பேப்பர் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்லையும் எழுதலாம். தமிழ் படிக்க போகிறது தமிழ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இங்கிலீஷ்லேயும் நம்ம எழுதலாம். சரியா? அதுக்குரிய அதாவது மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு ஈஸி. தமிழர் மரபு மற்றும் பண்பாடு அந்த பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுதுறது உங்களுக்கு ஈஸி அப்படின்னா பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம். அதே பேப்பரை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் நம்ம எழுதலாம். அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முக்கியமாக சிபிஎஸ்சியில் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th 12th தமிழே நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிங்க. இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன்னா நிறைய பேத்துக்கு இது வந்து கிடைக்காது. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் காலேஜ்லேயே வந்து தமிழ்லையும் அதாவது எழுதுறதுக்கு பசங்க இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதையும் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா படிச்சுக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. சரியா? அதனால் சார் நான் வந்து தமிழ் எழுதுறது எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் எனக்கு அரியர் விழுந்துருமோ அப்படிங்கிற எந்த பயமே உங்களுக்கு வேணாம். நீங்கள் இங்கிலீஷ்லையும் எழுதலாம். சரியா? அதனால தான் சொல்கிறேன், இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நோட்ஸ் வந்து ஈஸியாக நிறைய பேருக்கு கிடைச்சிடாது. சரியா? சப்போஸ் உங்கள் சீனியர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் சீனியர்கிட்ட கொஞ்சம் பேசி பழகுங்க சரியா? ஏன்னா அவங்க தான் இந்த காலேஜில் என்ன நடக்குது, எப்படி நம்ம பண்ணணும், இந்த ஸ்டாஃப் எப்படி, அந்த இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லி பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சீனியர்கிட்ட வந்து நம்ம நிறைய நோட்ஸு மெட்டீரியல் இந்த மாதிரி வாங்கலாம். சரியா? அப்போ நல்ல விஷயத்துக்காக சீனியர் கூட நம்ம என்ன சொல்லி பார்த்தா பழக்க வச்சுக்கணும். அவங்கள்ட்ட வந்து நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம கற்றுக்கணும். தேவையில்லாத விஷயத்த கற்றுக்கக்கூடாது. காலேஜ் பக்கத்தில் இந்த இடத்துல என்ன கிடைக்கும், இந்த இடத்துல என்ன கிடைக்கும், ஹாஸ்டல் விட்டு எப்படி வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடாது. சரியா? நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு சீனியர்கிட்ட நீங்கள் என்ன பண்ண வச்சு பழக்கங்கள் வச்சுக்கணும். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.